எனதன்பு மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்க தங்களை நாடி வர்றவங்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்காங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. நினைச்சத சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்ப மாட்டாங்க. கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ஆத்ம பலமும் துணிவும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேச ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது, குருவின் நிலை, சனி மற்றும் ராகு கேதுவின் தாக்கம் போன்ற முக்கியமான கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க. இந்த வருஷம் மேசராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். திருமண வாய்ப்புகள், கல்வி, வேலை வாய்ப்பு, சொத்து சேர்க்கை, உடல் ஆரோக்கியம் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க. மேச ராசிக்காரங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கை மற்றும் நேர்மையான குணங்களை கொண்டவங்களா இருக்காங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஆண்டாக இருக்க போகுது. இந்த வருஷத்துடைய ராஜ குரு பகவான் 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறாரு. ஏழரை சனியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு தீர்வு கிடைக்கும். குருவும் சனியும் ஜாதகத்துல நல்லா இருந்தாங்கன்னா மேச ராசி டாப் ராசியா இருக்கும். குடும்பத்துல சுப செலவுகள் மற்றும் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. குரு பார்த்தா கோடி நன்மை என்பது போல குரு பகவான பார்க்கணுங்க. சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். ராகு கேது ஜாதகத்துல உள்ள தோஷங்களை எடுக்க காட்டக்கூடியவங்க. இந்த வருஷத்துல குரு உச்சத்துக்கு போறாரு. அவரு 9ஆம் வீட்டுக்கு உச்சத்துல போய் 4ஆம் இடத்துல நிற்க போறாரு. இது ஒழுக்க ஸ்தானம், வண்டி வாகன சொத்து பூமி ஸ்தானம். அதனால மேசராசியில பிறந்தவங்க தங்க ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். குரு ராஜாவாகவும் செவ்வாய் மந்திரியாகவும் வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க. நம்மளுடைய சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. மற்ற கிரகங்கள் எதுவும் பலவீனமா இல்ல. ராகு 11ஆம் இடத்துல சுயசாரத்துல நிக்கிறாரு. கேதுவும் சுயசாரத்துல நிக்கிறாரு. 5ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் ஒரு மனிதனுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இடங்களுங்க. ராகு கேது ஜாதகம் நல்லா இருந்தா நீங்க டாப்புங்க. உங்களுடைய பிறந்த நேரம் தேதியை வச்சு ராகு கேதுவின் நிலையை நிச்சயமா கணிக்க முடியுங்க. வருடத்துக்கு ஒரு முறை ஜாதகத்தை பார்க்கணுங்க. இதற்கு முன்னாடி லாபம், பொருளாதாரம், வருமானம், வேலை, உத்தியோகம் எல்லாத்துலயும் தடைகள் இருந்திருக்கும். விரய சனி வரும்போது பணம் விரயமாகும். பராப வருஷம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. அவரு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இதனால திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. புனர்பூச நட்சத்திரம், பூசம், சனி பகவான் நட்சத்திரத்துல குரு இருக்காரு. யாருக்கு சனி யோகமா இருக்கிறாதோ அவருக்கு பணம், வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். திருமணம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா நல்ல வாழ்க்கை துணையோட திருமணம் நடக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ளேயே பெண் மாப்பிள்ளை அமையும். குரு 4ஆம் இடத்துல இருந்தா அம்மா வழியா அப்பா வழியா திருமணங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு.
சுக்கிரன் உங்க ராசிக்கு வந்திருக்காரு. இன்னும் 6 மாசத்துக்கு அவர் கெட்ட இடத்துல நிக்க மாட்டாரு. ஆசைப்பட்ட பெண்ணை காதல் திருமணம் செய்து கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க. இந்த வருஷம் குரு உச்சத்துல இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாத்துலயும் நல்லா போவீங்க. அதனால இந்த வருஷம் படிப்பு கல்வியில நீங்க தான் டாப்பா வர போறீங்க. மேசராசிக்காரர்களே, நீங்க போலீஸா படிக்கட்டும் இல்ல மருத்துவ படிப்பு படிக்கட்டும், எது சம்பந்தமா படிச்சாலும் சரி, வெளிநாட்டுல படிச்சாலும் சரி, படிப்பு கல்வியில நீங்க ஃபர்ஸ்டா வர போறீங்க. அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைத்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. சூரியன் உச்சத்துல வந்து நிக்கிறாரு. குழந்தை பாக்கியம், அப்பா சொத்து அம்மா சொத்து வழக்கு எல்லாமே இடம் வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே இந்த வருஷத்துல நடக்கும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும்னு முயற்சி பண்ணுங்க. கடன் இருக்காதுங்க, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவத்துறை, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறது, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்குதுங்க. இந்த வருஷத்துல செம்மையான யோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. லாட்ரி கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் அடிச்சே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வருஷத்தோட ஆரம்பமே சூப்பரா இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. வேலையில மாற்றம், தொழில மாற்றம் கண்டிப்பா இருக்குதுங்க. மருத்துவ படிப்பு, கெமிக்கல் சார்ந்த படிப்பு, வண்டி வாகன பிசினஸ் எதா இருந்தாலும் சூப்பரா இருக்குதுங்க. ஆன்மீகம், அரசியல், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வண்டி வாகனம், பூமி, சுப செலவு, சுபகாரியம் உங்க குடும்பத்துல கண்டிப்பா நடந்தே தீருங்க. திருமண தடை இருக்கவே இருக்காதுங்க. வழக்குகள்ல ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. சுக்கிரன் வந்து உங்க ராசியில நிப்பாரு. இடம் வாங்க வைப்பாரு, வீடு வாங்க வைப்பாரு, வண்டி வாங்க வைப்பாரு, தொழில மாற்றம் வரும், வேலையில மாற்றம் நிச்சயமா கண்டிப்பா நடந்தே தீருங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதற்கும் பயப்படாம தைரியமா இருக்கணுங்க. சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். வீடு கட்ட, இடம் வாங்க, பணம் சேமிக்க இது சரியான நேரமா இருக்கு. பண வருமானம், கமிஷன் வியாபாரம், மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, கலைத்துறை போன்ற துறைகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிச்சயமா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு கடன், பகை, வேலை பிரச்சனைகள் நீங்கி நல்ல யோகம் வரப்போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈஸ்வரனும் மகாலட்சுமியும் துணை இருப்பாங்க. பணம், வருமானம், லாபமெல்லாம் பெருகுங்க. வேலை, தொழில், கடன், பகை பிரச்சனைகள் நீங்க போகுது. வெளிநாடு செல்லும் யோகம், வீடு கட்டும் யோகம், சொகுசு காரு, பங்களா வாங்கும் யோகம் உண்டாகும்.
கமிஷன், வியாபாரம், கலைத்துறை, கம்ப்யூட்டர் துறை, உணவகம் போன்ற துறைகள்ல சிறப்பான வளர்ச்சி இருக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போகுதுங்க. அடுத்ததாக நம்மளோட மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை. உங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரக பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு உள்ளவர்களா இருப்பாங்க. சுக்கிரன் சரியா இருந்தா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். தலைமை பதவி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் யோகம், பணம், நகை சேமிப்பெல்லாம் அதிகரிக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். 7 சனி வந்தாலும் எந்த பாதிப்பும் இருக்காது. படிப்பு, தொழில், உத்தியோகம் எல்லாவற்றிலும் சிறப்பான யோகம் உண்டாகுங்க. சுக்கிரனின் கிரக பெயர்ச்சி லாபஸ்தான அதிபதியுடன் சேர்றதுனால மிக பெரிய லாபத்தை நீங்க அடைய போறீங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய மேசம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் செலவுகள் கூடுங்க. வாகனங்களால செலவு உண்டாகும். மனசுல வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. நெருக்கடியான சந்தர்ப்பத்துல உதவிகள் கிடைப்பது கடினமா இருக்குங்க. எந்த காரியங்கள்ல ஈடுபட்டாலும் மனத்தடுமாற்றம் இல்லாம இருக்கிறது நல்லதுங்க. தொழில், வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் சென்று வர வேண்டி இருக்கும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல சந்திப்பாங்க. குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகலாம். கவனம் தேவைங்க. குடும்பத்துல வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லதுங்க. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகள் நலன்ல அக்கறை தேவைங்க. விருந்தினர்கள் வந்து செல்வாங்க. பெண்கள் மனத்தடுமாற்றம் இல்லாம எதையும் செய்யறது நல்லது. தேவையான உதவிகள் கிடைக்கிறது தாமதப்படும். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கிறது மனசுல மகிழ்ச்சியை உண்டாக்கும். தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் எனும் குறிக்கோளுடன் செயல்படுவாங்க மாணவர்கள். கலைத்துறையினர்களுக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க தூண்டுங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறையும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க. அதனால சரியான நேரத்துல சாப்பிட வேண்டுங்க. காலை 8 மணிக்குள்ளையும், மதியம் 12 மணிக்குள்ளையும், இரவு 6 to 8 மணிக்குள்ளையும் சாப்பிட வேண்டுங்க. உடற்பயிற்சி செய்வது அவசியங்க. மனசும் உடம்பும் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்துங்க. அதை நல்லா பார்த்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுங்க.
வேலை தொழில் எதுவா இருந்தாலும் முன்னாடி நின்று செய்ய வேண்டுங்க. மறைமுகமா நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வைத்து மற்றவர்கள் முன்னேறிட்டு போயிருவாங்க. மரியாதை இல்லாத இடத்துல மேசம் ராசிக்காரங்க நிற்கவே கூடாதுங்க. வாழ்க்கை முழுவதும் நீங்க நினைத்தபடி அமைய வேண்டுமானா எல்லா விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளோட மேசம் ராசிக்காரங்களுக்கு பணிபுரியும் இடத்துல முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வருடம் முழுசும் நீங்க சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில வெற்றியடைய போறீங்க. ஏப்ரல் ஜூன் ஜூலை மாதங்கள்ல உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உறவுகள்ல தெளிவு நேர்மறை உரையாடல் அவசியமா இருக்குதுங்க. பழைய உறவுகள்ல குழப்பங்கள் இருக்கலாம். ஆனா செப்டம்பர் டிசம்பர் மாதங்கள்ல உறவுகள் உறுதி பெறுங்க. புதிய சந்திப்புகள் வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக இந்த ஆண்டு வந்தே தீருங்க. வருமானம் மிதமாக அதிகரிக்கும். செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. உடல் சக்தி சராசரியா இருக்கும். மன அழுத்தம் சில சமயங்கள்ல அதிகரிக்கும். யோகா தியானம் முக்கியமா இருக்கு. துணிவு தன்னம்பிக்கை நேர்மை ஆர்வமெல்லாம் அதிகமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. சாதனை சாதிக்கும் மனப்பான்மை உங்களுடைய மனசுல ஏற்பட போகுது. திட்டமிட்டு செயல்பட போறீங்க. உங்கள் வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க. தோல்விங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு விநாயகர் கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வினை தீர்ப்பான் விநாயகர்னு சொல்ற மாதிரி நிச்சயமா விநாயகர் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் காணல் நீரா கரைய செஞ்சிருவாருங்க. நன்றி, வணக்கங்க.